மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. பார்க்கலாமா ஏவிய? அரை நூற்றாண்டாக தமிழ் திரையுலகில் தன் திறமையான நடிப்பால் ரசிகர்களின் மனதை வசீகரித்தவர் இவர். தன் உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் பல கதைகளை காவியமாக்கிய கலை அரசி இவர். திரு ராமசாமி கவுண்டர், திருமதி தங்கலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகளாக பூத்த இந்த மலர் பின்னாளில் திரையுலகில் நட்சத்திரமாய் ஒளி வீசுவார் என்று யாரும் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. தனது பள்ளிக்கூட ஆண்டு விழா ஒன்றில் வேதாள உலகம் படத்தில் இடம்பெற்ற வாசமுள்ள பூ பறிப்பேனே என்ற பாடலுக்கு இளம் தளிராக அவர் ஆடிய நடனம் பரிசை மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களின் பாராட்டுக்களையும் பெற்றது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து பெற்றோர் அனுமதியுடன் தொடங்கியது அந்த இளம் பெண்ணின் திரை உலகப் பயணம். அந்த சமயம் பார்த்து வெளியானது ஏவிஎம் நிறுவனத்தின் நடிகர்கள் தேவை என்ற விளம்பரம். குறுகுறு புன்னகையும் துருதுரு முகமுமாக அந்த இளம் பெண் அனுப்பிய புகைப்படம் தயாரிப்பாளர்களை பெரிதும் கவர்ந்துவிட பெருமைமிக்க ஏவிஎம் நிறுவனத்தில் கிடைத்தது முதல் வாய்ப்பு. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக. 1956ஆம் ஆண்டு திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் இயக்கத்தில் குலதெய்வம் படத்தில் அறிமுக நாயகியானார் இந்த நவரச நாயகி. மறுமணத்தை ஆதரித்து வெளிவந்த இந்த படம் தேசிய விருதினை பெற்றதற்கு இவரது சிறந்த நடிப்பும் ஒரு முக்கிய காரணம். அவ்வாறு வலுவான நடிப்புடன் வலது காலை எடுத்து வைத்து திரை உலகில் இவர் வைத்த முதல் அடியே வெற்றிப்படி. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்கள், கண்ணியமான உடை அலங்காரம், கவர்ந்திழுக்கும் கண்கள், கன்னி தமிழ் மொழி, கதாபாத்திரமாகவே மாறிவிடும் நடிப்பு திறன் என பல சிறப்பு இயல்புகளை கொண்ட இவர் திரு KS கோபாலகிருஷ்ணன், திரு ஸ்ரீதர், திரு மல்லியம் ராஜகோபால் போன்ற பல வெற்றிப்பட இயக்குநர்களின் முதல் படத்தின் கதாநாயகி. துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா திரைப்படம் இவரது உன்னத நடிப்பு திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கள்ளம் கபடமற்ற சிறு பெண்ணாய், காதல் வயப்பட்ட காதலியாய், கணவனுக்கு சிறந்த மனைவியாய் ஒரு பெண்ணின் உணர்ச்சி போராட்டத்தை அனைவரும் உவந்து பாராட்டுமாறு அவர் வெளிப்படுத்திய நடிப்பு இருக்கிறதே, அப்பப்பா, எத்தனை பரிமாணங்கள், அத்தனையும் முத்துக்கள். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு திரைப்படங்களில் மட்டும் நடிக்காமல் பல புரட்சிகரமான சமூக கருத்துக்களை உடைய திரைப்படங்களில் இவர் தோன்றி நடித்தார். இவர் தோன்றிய தெய்வத்தின் தெய்வம் திரைப்படம் அதற்கு சான்று. இவரது நடிப்பு திறமையை மெச்சி கதைக்கு நாயகி என்றிருந்ததை மாற்றி கதாநாயகிக்காக கதை என்று இவரை மையமாக வைத்தே பல திரைப்படங்கள் பின்னப்பட்டது. இவரது கதாபாத்திரத்தின் பெயரையே அத்திரைப்படங்கள் தலைப்பாகவும் தாங்கி வெளிவந்தது தனிச்சிறப்பு. பார்வையாலேயே பல கதைகள் பேசி நடிக்கவல்ல இவர், பார்வையற்ற பெண்ணாக தோன்றிய கதாபாத்திரத்தின் பெயரையே தலைப்பாக சூட்டியது இவரின் திரைப்பட பயணத்திற்கு சூட்டிய மணிமகுடம். இவரது தெள்ளத் தெளிந்த தமிழ் உச்சரிப்பும், எந்தவித வசனமாக இருந்தாலும் உணர்ச்சி பொங்கி பேசும் கலையும் இவருக்கு பெரும் சொத்து என்றிருந்த போதும் ஊமை பெண்ணாகவும் நடித்து தன் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த முடியும் என்று இவர் நிரூபித்து காட்டிய திரைப்படம் கொடிமலர். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். தொடர்ந்து பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாத்திரங்களில் தோன்றி நடித்த இவரது திரைப்பயணத்தில் முக்கிய இடம் வாய்ந்த திரைப்படம் நானும் ஒரு பெண். கதாநாயகி என்றால் அரிதாரம் பூசி அழகாக இருக்க வேண்டும் என்ற மாயையை தகர்த்தெறிந்த திரைப்படம். கருத்த சருமத்துடன் பிறந்த பெண்ணின் வருத்தத்தை சுமக்கின்ற கதாபாத்திரத்தை ஏற்று செந்நிற மேனி கொண்ட இவர்
கருப்பு அரிதாரம் பூசி கண்ணா கருமை நிற கண்ணா என கண்கலங்கி நெஞ்சுருகி பாடி நடித்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமடைந்து மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றதோடு மட்டுமல்லாமல் சினிமா ஃபேன் விருது, பிலிம்ஃபேர் விருது, ஜனாதிபதி விருது என பல விருதுகளை வாங்கி குவித்தது. கண்ணா கருமை நிற கண்ணா. லட்சிய நடிகர் SSRுடன் இவர் இணைந்து நடித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்கள். சேடப்பட்டி சிங்கக்குட்டியும் கொங்கு நாட்டு தங்கக்கட்டியும் இணைந்து நடிக்கும் என பிரபலப்படுத்தப்பட்டன அத்திரைப்படங்கள். இவர்கள் இணைந்து நடித்த அத்தனை படங்களும் காவியமாய் அமைந்தன. கண்ணானால் நான் இமையாவே, காற்றானால் நான் கொடியாவே. திரைப்படங்கள் மட்டுமின்றி பல மேடை நாடகங்களிலும் இவர்கள் இணைந்து நடித்தனர். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன்னு இப்பவாவது தெரிஞ்சது. தெரியாம எப்படி இருக்கும்? அட்வைஸ் பண்றது யாரு? என்னுடைய மந்திரி இல்ல. மந்திரியா? நான் மந்திரி இல்ல, வேலைக்காரி. காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் புரட்சி தலைவர் MGR அவருக்கு தங்கையாக நடித்த இவரை மக்கள் திலகம் நிஜ வாழ்விலும் தங்கையாகவே பாவித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அனைத்து உறவுமுறை பாத்திரங்களிலும் நடித்து முத்திரை பதித்தவர் இவர். கல்யாண பரிசு திரைப்படத்தில் நடித்த சரோஜா தேவியுடன் ஏற்பட்ட நட்பு இன்று வரை தொடர்வதை பெருமையாக கருதுகிறார். இவரது நடிப்பு திறனுக்கு உச்சமாய் அமைந்த திரைப்படம் பூம்புகார். இவர் முதலில் நடிப்பு தேர்வுக்காக பேசிய வசனம் என்ன தெரியுமா? கலைஞரின் புரட்சிகரமான வசனத்தில் வெளியான பராசக்தி திரைப்படத்தின் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள் என்ற வசனம்தான். அன்று அவ்வசனத்தை பேசி அசத்திய சிறுமிக்கு தெரியாது, பின்னாளில் தன் திரைப்பயணத்தின் உச்சமாக இளங்கோவடிகளின் காப்பிய கதாபாத்திரத்தை ஏற்று கலைஞரின் சீரிய நடையில் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு கதாநாயகி பேசிய வெகு நீண்ட வசனத்தை பேசி தன் உணர்ச்சிமிக்க நடிப்பால் கண்ணகியை நம் கண்முன்னே நிறுத்தி காட்டுவார் என்று. மதுரை பாண்டியா, உனது மனதில் பழைய சிறப்பிலே உள்ள பறவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னுடைய சிறப்பிலே உள்ளவை மாணிக்கப் பறவை. இப்படி காலத்தால் அழியாத காவியங்கள் பல படைத்து அள்ள அள்ள குறையாத தனது ஆற்றலாலும் தனித்துவமான நடிப்பாலும் எந்த பாத்திரத்தை ஏற்றாலும் அந்த பாத்திரமாகவே மாறும் தன்மையாலும் தெளிந்த தமிழ் உச்சரிப்பாலும் தமிழ் திரையுலகில் தனக்கென தனி இடம் பிடித்து 4 தலைமுறை கடந்த நடிகர்களுடன் நடித்து ரசிகர்களின் மனதில் என்றென்றும் நீங்காமல் நிலைத்திருக்கும் நட்சத்திர நாயகிதான் திரைத்துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் நவரச திலகம், குணச்சித்திர கடல், லட்சிய நடிகை, கலை மாமணி திருமதி விஜயகுமாரி அவர்கள். மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற கலை மாமணி திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு இவ்விருதினை வழங்க திரு KV தங்கபாலு அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். மெகா விமன் லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க போது இந்த மேடையில் நிற்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் எழுதி கொடுத்த டைலாக்கை நான் பேசினேன், நடித்தேன், சும்மா இல்லை பணத்துக்காக. என்ன இவங்கெல்லாம் சேவை செய்துட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஜெயந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு குடும்ப பெண்ணாக நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த மெகா டிவி வந்து 10வது ஆண்டு கால் எடுத்து வச்சுருக்கு. அதனால் இவங்களுக்கு நான் ஒரு சின்ன பரிசை கொடுக்க போகிறேன். நான் இதில் பங்கு பண்ணிருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிலது எழுதிட்டு வந்திருக்கேன். நான் அங்கே போய் படிக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன், அதனால தான் எழுதிட்டு வந்திருக்கேன், மன்னிச்சுங்க.
எல்லாருக்கும் வணக்கம். உங்களது ஒவ்வொரு குடும்பத்திலும் நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்றால் அது உங்களது அன்பும் ஆதரவும் தான். நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நான் கருப்பு பெண்ணாக நடித்திருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னை கருப்பு மேக்கப்பில் பார்த்த அனைவரும், ஏன் பத்திரிகை நிருபர்கள் கூட என்னிடம் கேட்டார்கள், உங்கள் அழகை மறைத்து கருப்பு மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறீர்களே, அவ்வளவுதான், இந்த படத்துடன் சினிமா வாழ்க்கை முடிந்து விட்டது என்றார்கள். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நடிகர் திலகம் அவர்கள் கருப்பு மேக்கப்பில் இருக்கும் என்னை பார்த்தார்கள். விஜயா, நீ கருப்பு மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறாயே, இது எந்த படத்திற்கு என்று என்னை கேட்டார்கள். போச்சு, அவ்வளவுதான், கடவுளே இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்து மெதுவாக சொன்னேன், ஏவிஎம் படம் நானும் ஒரு பெண் என்று. அவர் என்னிடம், விஜயா, இந்த நான் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் செட்டியார் அவர்களிடம் சென்று சண்டை போட்டிருப்பேன், இந்த வேடம் எனக்கு கொடுங்கள் என்று. உனக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், விஜயா, நீ இந்த வேடத்தை நன்கு உணர்ந்து நல்லா நடி, உனக்கு மேலும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் என்று வாழ்த்தினார். அவருடைய வாழ்த்தும் பலித்தது, படமும் ஓடியது, நேஷ்னல் அவார்டும் கிடைத்தது. எனக்கும் நல்ல பெயர் கிடைத்தது, நானும் ஒரு பெண் என்று. இந்த படம் வெளிவந்த நேரம் நிறைய கடிதங்கள் எனக்கு வந்தன. அதில் ஒரு கடிதம் என் நெஞ்சை நெகிழ வைத்தது. அக்கா, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று என் கணவர் என்னை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார். இந்த படத்தில் உங்களை பார்த்த பிறகு மனம் மாறி என்னிடம் அன்பாக இருக்கிறார். இப்பொழுது எங்கள் இல்லறம் நல்லறமாக உள்ளது என்று. ஒவ்வொருவரது உடலிலும் இருக்கும் தோலின் நிறம்தான் மாற்றமே தவிர உடலில் ஓடும் இரத்தம் ஒரே நிறம்தான் சிவப்பு என உணர்த்தியது உங்களது பண்பட்ட பாத்திர படைப்பு. என் வாழ்க்கையில் விளக்கேற்றி ஒளிபர செய்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் என்று இரத்தத்தில் கையெழுத்து போட்டு அந்த தங்கை எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அதை நான் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மகளிர் தினமாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் எதிர்நீச்சல் போட்டு தான் கரை கடந்து வந்துள்ளேன். என் கண் முன்னாலே என் நெஞ்சில் குத்தியவர்களும் உண்டு, எனக்கு தெரியாமல் என் முதுகில் குத்தியவர்களும் உண்டு. சென்ற ஜென்மம் மறு ஜென்மம் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இப்பொழுது உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு ஜென்மத்தை தான் நான் நம்புகிறேன். நாம் பிறக்கும் போதே நம் கூடவே இறப்பும் பிறக்கிறது. அந்த இறப்பு எப்போது எப்படி என்று அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் இயற்கையாக இருக்க வேண்டும் என்று நான் என்னை பல தடவை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பல நேரங்களில் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனக்குள் ஒரு வட்டம் இட்டுக்கொண்டு அந்த வட்டத்திற்குள் வாழ்ந்து வந்ததால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன். இயற்கையான என்னுடைய அமைதி, எனக்கு ஏற்பட்ட சோதனைகளால் வந்த பொறுப்பு, அந்த பொறுப்புகளால் ஏற்பட்ட பொறுமை, அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, இப்படி நான் கடைபிடித்து வந்ததால் தான் இன்று எல்லோருடைய நான் நல்ல நட்பு உறவுடன் இருக்கிறேன். இதுதான் இப்போ முக்கியமான ஒரு திருப்புமுனை. காவிய தலைவி கண்ணகி என்கின்ற மாபெரும் படைப்பினை நம்பிக்கையுடன் எனக்கு அளித்து நான் இருந்தாலும் இறந்தாலும் என்றென்று என் பெயர் நிலைத்து கொண்டு செய்தார்கள் செந்தமிழ் செல்வர் கலைஞர் அவர்கள். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை என் நன்றிதனை சொல்லிக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டில் சம்பாதித்து, தமிழ்நாட்டின் கலை உலகில் ஒரு நல்ல சிறு பெயர் பெற்றிருக்கிறேன் என்றால் அதை நினைக்கும் போது தமிழச்சி என்று சொல்லடி, தலை நிமிர்ந்து நில்லடி என்று எனக்கு நானே பெருமையாக சொல்லிக்கொள்ள தோன்றுகிறது. வந்தவர்களெல்லாம் வாழ வைக்கிறோம். தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழை நாம் காத்திட வேண்டும், தமிழ் வளர்ந்திட வேண்டும். மகளிர் தினத்தன்று உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் ஆட்டோகிராஃபி முதலில் கையெழுத்தெல்லாம் போடும்போது கற்றுக்கொள், கற்றுக்கொடு, ஏமாற்றாதே, ஏமாறாதே, வாழு, வாழ விட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி.
இருக்கேன்.